வணக்கம். $5 ஃபாரெக்ஸ் ட்ரேடர் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பற்றி தெரிந்து கொள்ள மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. வெள்ளியோட விலை $95.40 தொடுமா? இது ஏதோ காத்துல சொல்ற கதை இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு தெளிவான கணக்கு இருக்கு. அது என்ன கணக்கு, எப்படி இந்த நம்பருக்கு வந்தோன்னு தெரிஞ்சுக்க வாங்க உள்ள போகலாம். ஒரு நிமிஷம். நம்ம சேனல் பேரு ஃபாரெக்ஸ் ட்ரேடர். ஆனா நாம ஏன் வெள்ளிய பத்தி பேசுறோம்னு நீங்க யோசிக்கலாம். காரணம் ரொம்ப சிம்பிள். வெள்ளியோட விலைக்கும் அமெரிக்க டாலரோட மதிப்புக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, டாலர் பலவீனமாகும் போது வெள்ளி பலமாகும். அதனால ஒரு ஃபாரெக்ஸ் ட்ரேடரா வெள்ளியோட நகர்வை நாம புரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம். இந்த $95.40 இது ஏதோ சும்மா அடிச்சு விட்ட நம்பர் இல்ல. இது ஒரு கணக்கீட்டின் அடிப்படையில வந்த ஒரு ப்ரொஜெக்ஷன். அதுவும் வரப்போற வெள்ளிக்கிழமை மார்க்கெட் முடியறதுக்குள்ள இந்த விலையை அடைய வாய்ப்பு இருக்குன்னு இந்த பகுப்பாய்வு சொல்லுது. மொத்தம் 5 காரணிகள். ஆமா, 5 முக்கியமான காரணிகள் தான் இந்த நம்பருக்கு பின்னாடி இருக்கு. வாங்க அந்த 5 காரணிகளும் என்னென்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நான் தெளிவுபடுத்திடுறேன். ப்ளீஸ் நோட் பண்ணிக்கோங்க, இது எந்த வகையிலும் ஒரு நிதி ஆலோசனை கிடையாது. இது பொதுவாக கிடைக்கிற டேட்டாவை வச்சு செஞ்ச ஒரு மேத்தமேட்டிக்கல் ப்ரொஜெக்ஷன், அவ்வளோதான். நான் உங்களுக்கு கணக்கை காட்டுறேன், அதை சரி பார்க்க வேண்டியது நீங்க தான். உங்க ட்ரேடிங் முடிவுகளுக்கு நீங்க தான் முழு பொறுப்பு. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த பகுப்பாய்வோட இதய பகுதிக்கே வந்தாச்சு. வெள்ளியோட இப்போதைய விலைய ஒரு பேஸ்மெண்டா வச்சு அது மேல எப்படி இந்த 5 காரணிகளும் ஒன்னொன்னா சேர்ந்து அந்த 95.40ங்கிற இலக்க கட்டுதுன்னு நாம பார்க்க போறோம். ரெடியா? ஓகே, இதோ அந்த 5 மேஜிக் இன்புட்ஸ். முதலாவது, ஜெனீவால நடக்கிற அரசியல் பதற்றம். ரெண்டாவது, ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்ல இருக்கிற டெலிவரி பிரஷர். மூணாவது, டாலரோட பலவீனம். நாலாவது, பெரிய ட்ரேடர்ஸ் பொசிஷன்ல இருக்கிற ஸ்குவீஸ். கடைசியா 5வது, ஷாங்காய் மார்க்கெட்ல இருந்து வர ஒரு இழிவிசை. இது ஒவ்வொன்றும் என்னென்ன இப்ப டீட்டெயிலா பார்க்கலாம். முதல் காரணி, ஜெனீவா நிச்சயமற்ற தன்மை. இப்போ அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே அணுசக்தி ஒப்பந்தம் பத்தி ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. ஆனா அதுல எந்த ஒரு தெளிவான முடிவும் இல்ல. அதே சமயம் அது முறிஞ்சும் போகல. ஒரு மாதிரி திருசங்கு சொர்க்கம் மாதிரி. இந்த மாதிரி ஒரு குழப்பமான நிலை இருக்கும்போது முதலீட்டாளர்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்க தங்கம், வெள்ளி மாதிரி பாதுகாப்பான சொத்துக்கள்ல முதலீடு பண்ணுவாங்க. இதனால வெள்ளிக்கு இயல்பாவே ஒரு பிரீமியம், அதாவது கூடுதல் மதிப்பு கிடைக்குது. அப்போ இந்த பதட்டத்தால வெள்ளி விலை எவ்வளோ ஏறும்? சரித்திரத்தை பார்த்தா இந்த மாதிரி நேரங்கள்ல வெள்ளி விலையில ஒரு ஜம்ப் இருக்கும். அதன்படி இந்த ஒரு காரணி மட்டுமே வெள்ளியோட விலையில சுமார் $2.5, அதாவது $2.50 கூட்டுது. ரெண்டாவது காரணி, ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் டே பிரீமியம். இது கொஞ்சம் டெக்னிக்கலா தோணலாம், ஆனா நான் சிம்பிளா சொல்றேன். ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்ல வெள்ளி வாங்கினவங்க எனக்கு பேப்பரா வேண்டாம், உண்மையிலேயே வெள்ளியை கையில கொடுங்கன்னு கேட்கிற நாள் நெருங்கிடுச்சு. இங்க என்ன சிக்கல்னா, மார்க்கெட்ல 1 கிலோ வெள்ளி கையிருப்பு இருந்தா கிட்டத்தட்ட 2.6 கிலோக்கு பேப்பர்ல கான்ட்ராக்ட் வித்திருக்காங்க. இப்ப எல்லாரும் நிஜ வெள்ளியை கேட்டா எங்கிருந்து கொடுப்பாங்க? ஒரு பெரிய தட்டுப்பாடு வருமோங்கிற பயம் வரும் இல்லையா? அந்த பயம்தான் இங்க விலையை ஏத்துது. இந்த டெலிவரி பிரஷர் விலைய எந்த அளவுக்கு பாதிக்கும்? சமீபத்திய டேட்டாவை அனலைஸ் பண்ணதுல இந்த கெடுதேதி நெருங்க வெள்ளி விலையில ஒரு பிரீமியம் ஏறுது. அதன் அடிப்படையில இந்த காரணி விலையில கூடுதலாக $1.80 சேர்க்குது. இதுவரைக்கும் நம்ம பார்த்து இந்த 2 காரணிகளுமே உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். இந்த மாதிரி ஒரு ஆழமான பகுப்பாய்வு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சரி, நாம அடுத்த காரணிக்கு போலாமா? மூணாவது பாயிண்ட், இது நம்ம ஃபாரெக்ஸ் ட்ரேடர்ஸ்க்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி. டாலரோட பலவீனம். DXY இண்டெக்ஸ் குறையும் போது, அதாவது டாலர் வீக் ஆகும்போது மற்ற நாட்டுக்காரங்களுக்கு வெள்ளி வாங்குறதுக்கு செலவு கம்மியாகும். அப்போ என்ன ஆகும்? டிமாண்ட் அதிகமாகி விலையும் ஏறும். சிம்பிள் லாஜிக். அது மட்டும் இல்லாம பணவீக்கம் அதிகமா இருக்கிறதால மக்கள் பேப்பர் பணத்தை விட வெள்ளி மாதிரி உண்மையான சொத்துக்கள்ல முதலீடு செய்ய விரும்புவாங்க. இதுவும் விலைய மேல தள்ளுது. இந்த டாலர் வீக்னஸ், மற்ற பொருளாதார காரணிகள் இதெல்லாம் சேர்ந்து வெள்ளியோட இலக்கு விலையில இன்னொரு 60 சென்ட்ஸ் ஆட் பண்ணுது. நாலாவது காரணி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். COT ஸ்குவீஸ். இது ஒரு மாதிரி கயிறு இழுக்கிற போட்டி மாதிரி. ஒரு பக்கம் பெரிய முதலீட்டாளர்கள் வெள்ளி விலை ஏறும்னு சொல்லி நிறைய வாங்கி குவிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சில பெரிய வங்கிகள் இல்ல விலை குறையும்னு சொல்லி கையில இல்லாத வெள்ளிய விக்கிறாங்க. ஒருவேளை அவங்க நினைச்சதுக்கு மாறா விலை ஏற ஆரம்பிச்சா என்ன ஆகும்? அந்த வங்கிகளுக்கு பெரிய நஷ்டம் வரும். அந்த நஷ்டத்தை குறைக்க அவங்க வேகமா மார்க்கெட்ல இருந்து வெள்ளிய வாங்க ஆரம்பிப்பாங்க. இது ஏற்கனவே ஏறிட்டு இருக்கிற விலைய ராக்கெட் மாதிரி இன்னும் மேல கொண்டு போகும். இதுக்கு பேர் தான் ஸ்குவீஸ். இந்த இழுபறி நிலைமை வெள்ளிக்கிழமைக்குள்ள வெள்ளியோட விலையில ஒரு 50 சென்ட் அளவுக்கு மேல்நோட்டிய அழுத்தத்தை உருவாக்க வாய்ப்பு இருக்கு. கடைசி 5வது காரணி,
ஷாங்காய் சந்தையின் தாக்கம். இது ரொம்ப சிம்பிள். இப்போ ஷாங்காய் மார்க்கெட்ல வெள்ளியோட விலை லண்டன், நியூயார்க் மார்க்கெட்டை விட அதிகமா இருக்கு. இத ஆர்பிட்ரேஜ்னு சொல்லுவாங்க. ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க, வெஸ்ட்ல கம்மி விலைக்கு வெள்ளியை வாங்கி அதை அப்படியே ஆசியாவுக்கு அனுப்பி அதிக விலைக்கு வித்து லாபம் பார்ப்பாங்க. இதனால வெஸ்ட்ல இருக்கிற வெள்ளி கையிருப்பு குறைஞ்சு இங்க விலை அதிகமாகுது. இது சின்ன அமௌண்ட்டா தெரியலாம், ஆனா இது ஒரு நிலையான தொடர்ச்சியான அழுத்தம். நம்ம கணக்குல இது ஒரு 25 சென்ட்ஸை கூட்டுது. சரி, இப்போ நாம பார்த்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கலாமா? ரெடியா? வெள்ளியோட அடிப்படை விலை $89.75. அதோட ஜெனீவா பதட்டத்துக்காக ஒரு $250, டெலிவரி பிரஷருக்காக $1.80, டாலர் பலவீனத்துக்காக ஒரு 60 சென்ட், சிஓடி ஸ்குவீஸுக்காக ஒரு 50 சென்ட், கடைசியா ஷாங்ஹை புல்லுக்காக ஒரு 25 சென்ட். இது எல்லாத்தையும் சேர்த்தா கரெக்டா $95.40 வருது. ஆனா நில்லுங்க, எல்லாம் நல்லபடியா நடந்தா இந்த நம்பர் வரும். ஒருவேளை ஏதாவது தப்பா போனா? ஒரு நல்ல ட்ரேடர் எப்பவுமே 2 பக்கமும் யோசிக்கணும். அதனால இந்த கணிப்பு தப்பாகிறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னோ பாத்துடலாம் வாங்க. நாம பார்த்த ஒவ்வொரு காரணிக்கும் ஒரு எதிர்மறை வாய்ப்பு இருக்கு. உதாரணமா, அந்த ஜெனீவா பேச்சுவார்த்தை திடீர்னு சக்சஸ் ஆயிடுச்சுன்னு வைங்க, அந்த $2.5 பிரீமியம் போயிடும். இல்லனா அமெரிக்க ஃபெடரல் பேங்க் ஏதாவது அதிரடி அறிவிப்பு கொடுத்து டாலரை ஸ்ட்ராங் ஆக்கிட்டா நம்ம டாலர் வீக்னஸ் கணக்கு தப்பாயிடும். இந்த மாதிரி ரிஸ்குகளையும் நாம மனசுல வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, அப்போ இந்த முழு பகுப்பாய்வுல இருந்தும் நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? அந்த 95.40ங்கிற இறுதி எண்ணை விட அந்த எண்ணுக்கு பின்னாடி இருக்கிற இந்த வழிமுறை தான் ரொம்ப முக்கியம். வாங்க இத பத்தி கொஞ்சம் பேசலாம். இதிலிருந்து நீங்க எடுத்துக்க வேண்டிய பாடம் இதுதான். அந்த நம்பரை விட அந்த நம்பருக்கு நாம எப்படி வந்தோங்கிற மெத்தடாலஜி தான் முக்கியம். அரசியல், மார்க்கெட் மெக்கானிக்ஸ், பொருளாதார டேட்டா இதெல்லாம் எப்படி ஒரு சொத்தின் விலையை மாத்துதுன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுதான் உங்களுக்கு உண்மையான பலம். யாரோ சொல்றாங்கன்னு நம்புறதுக்கும் இப்படி கணக்கு போட்டு பார்க்கறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லையா? இப்போ நான் உங்ககிட்ட கேக்குறேன், இந்த 5 காரணிகளையும் பாத்தீங்க இல்லையா? இத வச்சு பார்க்கும்போது $95.40 சாத்தியம்னு உங்களுக்கு தோணுதா? இல்ல இதுல ஏதாவது தவறு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்க கருத்து என்ன? மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நாம இத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த ஆழமான பகுப்பாய்வை பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் $5 ஃபாரெக்ஸ் ட்ரேடர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.